அந்த காட்டில் பணக்கார காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சமயம் அந்த காகங்களை சந்திக்கிறதுக்காக 2 பறவைகள் வந்தாங்க. ஐயா, என்னுடைய பேர் ப்ளூபல். இது என்னுடைய மனைவி ரோசி. நாங்கள் 2 பேரும் பக்கத்து காட்டில் தான் வசித்து வரோம். போன வருஷம் எங்களுடைய காட்டில் பயங்கரமான மழை பெஞ்சதால் எங்களுடைய காட்டுக்கு வெள்ளம் வந்துருச்சு. எங்களுடைய விவசாயம் பாதிப்படைஞ்சது. அதனால் எங்களால் அறுவடை செய்ய முடியலை. இந்த முறை நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கொஞ்சம் கூட தானியங்கள் இல்லை. ஆனால் உங்களுடைய காட்டில் போன வருஷம் ரொம்ப நல்லாவே விளைச்சல் எடுத்தீங்க. அதனால தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்தோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், நாங்கள் போன முறை நல்லபடியாக விளைச்சல் செஞ்சது என்னவோ உண்மைதான். ஆனால் எங்ககிட்ட இப்போ எந்த தானியங்களும் இல்லை. நாங்கள் அதை விற்றுட்டோம். இப்போது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் தானியங்களை வச்சுருக்கோம். அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது. நீங்கள் வேறு யார்கிட்டையாவது போய் உதவி கேட்டு பாருங்கள். ஐயா, இந்த காட்டிலையே நீங்கள் தான் ரொம்ப பணக்காரங்க. உங்ககிட்ட தான் பெரிய நிலங்களும் இருக்குது. நீங்கள் தான் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களாலேயே எங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னா இந்த காட்டில் வேறு யார்கிட்ட நாங்கள் உதவி கேட்க முடியும்? தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு பெரிய மனசு பண்ணி உதவி செய்யுங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எங்ககிட்ட நிறைய நிலம் இருக்குது. நாங்கள் பெரிய அளவில் விவசாயம் பார்க்குறோம். இவ்வளோ ஏன், எங்ககிட்ட தானியங்கள் கூட மூட்டை மூட்டையாக இருக்குது. ஆனால் இருந்தால் என்ன, உங்ககிட்ட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லையே. இதோ பாருங்கள், நாங்கள் இந்த காட்டில் உள்ளவங்களுக்கே உதவி செய்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் பக்கத்து காட்டுக்காரங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்யணும்னு எந்த தேவையும் இல்லை. உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்களே மரியாதையாக போயிடணும். இல்லை, நாங்கள் வேறு மாதிரி உங்களை அனுப்ப வேண்டியிருக்கோம். இப்படி அந்த காகங்கள் மிரட்டினதும் பயந்து போன அந்த பறவைகள் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்துட்டாங்க. என்ன ப்ளூபல், இப்படி ஆயிடுச்சு? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த காகங்கள் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவங்கக்கிட்ட இறக்க குணத்தை நம்ம எதிர்பார்த்துருக்க கூடாது. இது தெரியாமல் நாம் போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்டு இப்போ அவமானப்பட்டது தான் மிச்சம். இப்போ நாம் என்ன செய்கிறது ப்ளூபல்? நாம் இப்படியே நம்முடைய காட்டுக்கு திரும்பி போக முடியாது. நாம் இந்த முறை எப்படியாவது விவசாயம் பண்ணியே ஆகணும். போன முறை நமக்கு விளைச்சல் இல்லாததால் நாம் ரொம்ப சிரமப்பட்டோம். நாம் இந்த முறை விவசாயம் பண்ணலைன்னா இப்படியே ஒவ்வொரு முறையும் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாமல் போயிடும். இந்த முறை நாம் கஷ்டப்பட்டாவது விவசாயம் பண்ணி ஆகணும். ஆமாம் ரோசி, நீ சொல்கிறது சரிதான். நாம் இந்த காட்டில் வேறு யார்கிட்டையாவது உதவி கேட்டு பார்க்கலாம். என்னதான் அந்த காகங்கள் நமக்கு உதவி செய்ய மறுத்திருந்தாலும் இந்த காட்டில் நல்ல உள்ளம் படைச்சவங்க ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்டா நமக்கு உதவி கிடைக்கும். அப்படி பேசிக்கிட்டு அந்த பறவைகள் காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன வீடு இருக்கிறத பார்த்தாங்க. அந்த வீட்டுக்கு போன பறவைகள், சகோதரி, என்னுடைய பேரு ப்ளூபல். இது என்னுடைய மனைவி ரோசி. நாங்க 2 பேரும் பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கோம். போன முறை எங்களுடைய காட்டுல வெள்ளம் வந்தது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எங்களுடைய விவசாயம் பாதிப்படைஞ்சது. இப்போ விவசாயம் பண்றதுக்கு எங்க கிட்ட தானியங்கள் கூட இல்லை. அதனால உதவி கேட்டு நாங்க இந்த காட்டுக்கு வந்தோம். இந்த காட்டுல இருக்கிற பணக்கார காகங்களை சந்திச்சோம். அந்த காகங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. இப்போ வேற வழி இல்லாம தான் நாங்க உன்னை சந்திக்க வந்தோம். உன்னால முடிஞ்ச உதவியை நீ எங்களுக்கு செஞ்சா நிச்சயமா நாங்க உங்களுக்கு கடைசி வர நன்றி உள்ளவங்களா இருப்போம். நண்பர்களே, என்னுடைய பேரு சுஜி. இவ என்னுடைய மகள் மகி. நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டிலேயே ரொம்ப பணக்காரங்களா வாழ்றவங்க அவங்க தான் பெரிய அளவில் விவசாயமும் பண்ணுறாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு நிலம் இல்லை. எங்ககிட்ட இருக்க கொஞ்ச நிலத்தில் சின்ன அளவில் தான் விவசாயம் பண்ணுறேன். அதனால நீங்கள் எதிர்பார்க்குற உதவியை என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். என்கிட்ட இப்போது கொஞ்சம் தானியங்கள் இருக்குது. அந்த தானியங்கள் நான் இந்த முறை விவசாயத்துக்காக வச்சுருந்தேன். அதில் பாதியை நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த தானியங்களை வச்சு விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன சுஜி தங்கிட்ட இருந்த தானிய முட்டையை 2ஆக பிரிச்சுது. அப்புறம்
ஒரு மூட்டையை தான் வச்சுக்கிட்டு இன்னொரு மூட்டையை அந்த பறவைகள் கிட்ட கொடுத்தது. சுஜி, நீ செஞ்ச இந்த உதவியை நாங்கள் காலத்துக்கும் மறக்க மாட்டோம். நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பறவைகள். அப்புறம் அந்த பறவைகள் அந்த தானியங்களை வச்சு தங்களுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணாங்க. ப்ளூபெல், கவனிச்சிங்களா? நம்மளுடைய வயல் முன்ன மாதிரி இல்லை. நம்மளுடைய வயல் போன முறையை விட இந்த முறை பயிர்கள் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லையே நெல் விளைஞ்சிடும். அப்புறம் நாம் நல்லபடியாக அறுவடை செஞ்சிடலாம். மறுபுறத்தில், காலு, நம்மக்கிட்ட 10 மூட்டை தானியங்கள் இருக்குது. நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறது 2 மூட்டை தான். நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிற 8 மூட்டைகளை நாம் இப்போ விற்றுடலாம். இந்த சமயத்தில் நம்ம விற்றோன்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இரு ராணி, ஏன் இப்படி அவசரப்படுற? நாம் இப்போ தான் விவசாயம் பண்ண போகிறோம். இந்த சமயத்தில் நாம் எதுக்காக இந்த நெல் மூட்டைகளை விற்கணும்? என்ன காலம் பேசுகிறீங்க? நாம் இந்த முறையும் விவசாயம் பண்ணி நல்ல விளைச்சல் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிற தானியங்களை வைக்க கூட இடம் இருக்காது. அப்புறம் எதுக்கு பழைய மூட்டைகளை இங்கே வச்சுருக்கணும்? இதை நாம் விற்றுடலாம். இந்த சமயத்தில் தான் எல்லாரும் விவசாயத்துக்காக தானியங்களை எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ நாம் விற்பனை செய்யும்போது தான் 2 மடங்கு லாபம் எடுக்கலாம். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். நீ சொல்கிற மாதிரி வியாபாரியை வர சொல்லி 8 நெல் மூட்டைகளையும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த காகங்கள் வியாபாரியை வர சொல்லி வியாபாரிக்கிட்ட தங்கக்கிட்ட இருந்த 8 நெல் மூட்டைகளையும் கொடுத்தாங்க. வியாபாரியும் அந்த நெல் மூட்டைக்கு ஏற்ற பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அந்த காகங்களும் அவங்கக்கிட்ட இருந்த அந்த 2 நெல் மூட்டைகளையும் வச்சு விவசாயம் பண்ணாங்க. அந்த காகங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுடைய நிலத்தில் நெற்பயிர்கள் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. மறுபுறத்தில் சுஜியும் தாங்கிட்ட இருந்த தானியங்களை வச்சு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணியிருந்தது. சுஜியினுடைய நெற்பயிர்களும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருந்தது. இப்படி எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த சமயத்தில் தான் அந்த காட்டில் பயங்கரமான மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. அளவுக்கு அதிகமாக அந்த காட்டில் மழை பெஞ்சதால் அந்த பறவைகளினுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. கடவுளே, இந்த விவசாயத்தை நம்பி தான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் தானியங்களையும் விவசாயம் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய பயிர்களில் எல்லாம் நெல் விளைஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் அறுவடை செஞ்சு சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அம்மா, நம்மக்கிட்ட இருந்த தானியங்களை நாம் அந்த பறவைகளுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படி நாம் கொடுக்காம இருந்திருந்தாலாவது இப்போ நமக்கு கொஞ்சம் தானியங்களாவது மிஞ்சி இருக்கும். அதையும் நீங்கள் அவசரப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நமக்கு எதுவுமே இல்லையம்மா. நாம் என்ன செய்யறது இப்போ? இல்லை மகி, அப்படி பேசுறது ரொம்ப தப்பு. கஷ்டத்தோட நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயமாக அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி சுஜி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மறுபுறத்தில் அந்த காகங்களுடைய நெற்பயிர்களும் தண்ணியில் மூழ்கி இருந்தது. அடியே அறிவு கெட்டவளை, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நாம் முதல்ல விவசாயம் பண்ணி நல்லபடியாக விளைச்சல் எடுப்போம், அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற தானியங்களை விற்பனை செய்யலான்னு. ஆனால் நீ எங்கே என்னுடைய பேச்சு கேட்ட? இப்போ கொடுத்தாதான் நமக்கு 2 மடங்கு லாபம் வரும்னு சொன்னேன். அதனால இப்போ அவசரப்பட்டு நம்மக்கிட்ட இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போது சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. இனிமே நாம் ஏதாவது வியாபாரியை பார்த்து அவங்கக்கிட்ட தானியங்கள் வாங்கினாலும் நாம் கொடுத்ததை விட 4 மடங்கு அதிகமாக பணம் கேட்பான். உன்னால் இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த காகங்களும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பக்கத்து காட்டில் வாழ்ந்து வந்த ப்ளூபெல் மற்றும் ரோசியினுடைய காட்டில் பெரிய அளவில் மழை இல்லை. அதனால் அவங்களுடைய விவசாயம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச காலத்திலேயே அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய நெல்மணிகள் விளைஞ்சி இருந்தது. அப்புறம் அந்த நெல்மணிகளுக்கு அறுவடை காலம் வந்ததும் ப்ளூபெல்லும் ரோசியும் சேர்ந்து தானியங்களை அறுவடை செஞ்சாங்க. இந்த முறை அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடச்சிருந்தது.
ப்ளூபெல், இந்த முறை நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம் ரோசி, எல்லாம் சுஜியினுடைய யோகம்தான். நமக்கு கிடைச்ச இந்த லாபத்தில் சுஜிக்கும் பங்கு இருக்கு. இத்தனை வருஷம் நம்மளுடைய விவசாயத்தில் இந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைச்சதே இல்லை. அதனால நமக்கு கிடைச்ச இந்த லாபத்தில் பாதியை நாம் சுஜிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த பறவைகள் அவங்கக்கிட்ட இருந்த தானியங்களில் பாதியான 4 மூட்டை தானியங்களை சுஜியினுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சுஜி, நாங்கள் உதவின்னு கேட்டு உங்ககிட்ட வந்தப்போ நீ மறுக்காமல் எங்களுக்கு உதவி செஞ்ச. நீ எங்களுக்கு அப்படி உதவி செஞ்சதால நாங்கள் இந்த முறை விவசாயம் பண்ண முடிஞ்சது. அதனால எங்களுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. எங்களுக்கு கிடைச்ச லாபத்தில் உனக்கும் பங்கு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச தானியங்களில் பாதி தானியங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த தானியங்களை நீ மறுக்காமல் வாங்கிக்கணும். ஆமாம் சுஜி, நீ அன்னைக்கு எங்களுக்கு செஞ்ச உதவியை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். வசதியானவங்க, உதவி செய்ய முடிஞ்சவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய யோசித்தப்போ நீ உனக்காக வச்சிருந்த கொஞ்ச தானியத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட. உன்னுடைய நல்ல மனசுக்கு தான் எங்களுக்கு இந்த முறை இவ்வளவு லாபம் கிடச்சிருக்கு. நிச்சயமாக நீ இந்த தானியங்களை வாங்கிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த பறவைகள் அவங்க கொண்டு வந்த அந்த நெல் மூட்டைகளை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. இப்படி அந்த பறவைகள் கொடுத்த தானியங்களை கடவுளே அவங்களுக்கு கொடுத்ததா நினச்சி சுஜியும் சுஜியினுடைய மகளான மகியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட யாராவது உதவி கேட்கும்போது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோன்னா நாம் செஞ்ச உதவி ரெட்டிப்பாகி ஒரு நாள் நம்மளை வந்து சேரும்.